ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆழ்வார்களில் 11வது ஆழ்வாரான திருப்பாணாழ்வாரை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாதுங்க. இவர் பாணர் குலத்தில் பிறந்ததுனால இவரை திருப்பாணாழ்வார் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த திருப்பாணாழ்வார் ஆழ்வார்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். என்ன காரணம்னா, இவர் 10 பாடல்கள் தாங்க பாடியிருக்கிறாரு. என்னங்க இது 10 பாடல் பாடுறது ஒரு சிறப்பா? ஒவ்வொரு ஆழ்வாரும் 1000 பாட்டு 500 பாட்டுன்னு பாடுறாங்க. அப்புறம் எப்படி இவர் சிறப்பு வாய்ந்தவர்னு கேட்குறீங்களா? என்ன காரணம்னா, 10 பாடல்களில் மோட்சத்தையே அடைஞ்சாருங்க. அதுதான் அவருடைய சிறப்பு. 1000 பாடல்கள் பாடி மோட்சம் அடைகிறது சிறப்பா, இல்லை 10 பாடல்களில் மோட்சம் அடைகிறது சிறப்பா? நீங்களே சொல்லுங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் நம் திருப்பாணாழ்வார். அதோட பகவான பாதாதி கேசமா வர்ணித்து பாடியவர் தான் நம்ம திருப்பாணாழ்வார். பகவானினுடைய திருவடியிலிருந்து அவர் திருமுடி வரைக்கும் இருக்கக்கூடிய அங்கங்களை வர்ணித்து பாடி கடைசி பாடல் வர்றப்போ, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு பாடினாரு. அதாவது பகவானை நான் பார்த்துட்டேன், இனிமேல் இந்த கண்ணால் வேற எந்த பொருளையும் நான் பார்க்க விரும்பலைன்னு சொல்லி அப்படியே பகவானுக்குள்ள ஜோதி ரூபமாக ஐக்கியமானவர் தான் நம்ம திருப்பாணாழ்வார். ஆண்டாள் நாச்சியாரை போலவே இவரும் பெரும் பேறு பெற்றவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட திருப்பாணாழ்வார் சரித்திரத்தை வாங்க நாம இப்போ பார்க்கலாம். திருப்பாணாழ்வாரும் பகவானுடைய கிருபையினால ஒரு தாயின் வயிற்றுல பிறக்காதவர் தான். அவரும் ஒரு திருமலர்ல தான் பிறக்கிறாரு. உறையூர் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல ஒரு திவ்ய தேசம். அந்த ஊர்ல தான் இந்த ஆழ்வார் பிறந்திருக்கிறாரு. அப்போ குழந்தையா இருந்தப்போ அந்த வழியா பிறம்பிருக்கிற தம்பதிகள் 2 பேர் போறாங்க. குழந்தையினுடைய அழுக சத்தம் கேட்டு குழந்தையை எடுக்கிறாங்க. பக்கத்துல யாரும் இல்லை. சரி, தங்க குழந்தை போல வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தம்பதிகள் பாணர் குலத்தை சேர்ந்தவங்க. அதனால தான் இவரும் பாணர் குலத்தை சேர்ந்தவராகி திருப்பாணாழ்வார் அப்படின்னு ஆயிட்டாரு. பாணர் குலத்தில் உள்ளவங்க எல்லாருமே இசை மீட்டி பாடுவதில் ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க. இந்த திருப்பாணாழ்வாரும் இளம் பிராயத்திலேயே நல்லா இசை மீட்டி பகவானை பாடக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக்கிட்டாரு. ஆனால் அந்த நாளில் பாணர் குலத்தில் பிறந்தவங்களெல்லாம் கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்களாம். அதனால இந்த திருப்பாணாழ்வார் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா, காவிரி கரைக்கு போய் நின்றுட்டு அங்கேருந்து கோவில் கோபுரத்தை, ஸ்ரீரங்க கோவில் கோபுரத்தை பார்த்து அப்படியே பகவானை உள்ளம் முருகி தன் மனத்துக்குள்ள பகவானை வர வச்சு அழகாக இசை மீட்டி பாடுறத வழக்கமாக வச்சிருந்தாரு நம்ம திருப்பாணாழ்வார். இப்படி ஒரு நாள் அவர் பகவானை அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த வழியை யார் வந்தா அப்படின்னு பார்த்தா, லோகசாரங்கர் அப்படின்னு ஒரு முனிவர் வராருங்க. இந்த முனிவர் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அவர் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக, அதாவது திருமஞ்சனம் பண்ணுறதுக்காக, நீர் எடுக்கிறதுக்காக காவேரி கரைக்கு வராரு. ஆனால் அவர் வர வழியில் இந்த திருப்பாணாழ்வார் உட்காந்து சுவாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாரு. இந்த லோகசாரங்க முனிவரும் பாணனே வழிவிடு வழிவிடுன்னு பல முறை சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஆழ்வார் பகவான் பக்தியில் அப்படியே லயிச்சு போய் இருந்ததுனால இந்த முனிவர் சொன்னதெல்லாம் அவர் காதில் விழவே இல்லை. அவர் பாட்டுக்கு பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது இந்த லோகசாரங்க முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே கீழேருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த திருப்பாணாழ்வார் மேலே போடுறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பாணாழ்வாருக்கு அடிப்பட்ட ரத்தம் வருது. ரத்தம் வந்தோடனே தான் தன் நிலைக்கு வராரு ஆழ்வார். அப்போது கண்ணை திறந்து பார்த்து அங்கே லோகசாரங்க முனிவர் நிற்கிறத பார்த்து பதப்பதச்சு போயிடுறாரு. ஐயோ, பகவானுடைய அடியவர்கள் அந்த கைங்கரியம் பண்ணுறக்கு நான் தடையாக இருந்தேனேன்னு அந்த லோகசாரங்க முனிவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு திருப்பாணாழ்வார். இந்த லோகசாரங்க முனிவர் தண்ணியை எடுத்துட்டு நேராக கோவிலுக்கு போகிறாரு. அப்போ கோவில் பூட்டி தான் இருக்கும் இல்லைங்களா? இவர் தான் அர்ச்சக சுவாமி. இவர் தான் போய் திறக்க போகிறாரு. சரின்னு பூட்டெல்லாம் திறந்துட்டு கதவை தள்ளி பார்த்தா திறக்கவே வரல. யாரோ உள்கூடி தாழ்பால் போட்ட மாதிரி இருக்கு. இந்த லோகசாரங்க முனிவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பகவானுடைய அந்த கருவறையை திறக்கவே முடியலை. இவருக்கு என்ன நம்ம அபச்சாரப்பட்டோம், ஏன் பெருமான் கோபப்படுறாருன்னே புரியல. லோகசாரங்கருக்கு ரொம்ப வருத்தத்தோட அன்று இரவு பொழுது உணவு உண்ணாமல் அப்படியே சோகத்தில் படுத்து தூங்கிடுறாரு. அப்போ பெருமாள் கனவுல வராரு. இந்த மாதிரி என் பக்தனான பாணனிடத்துல நீங்கள் அபச்சாரப்பட்டிருக்கீங்க, அதனால தான் நான் என் கதவை நான் பூட்டிக்கிட்டேன். நீங்கள் என் பக்தனான பாணனை கூட்டிகிட்டு வந்தாதான் என் கதவு திறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே லோகசாரங்கர் பதபதச்சு போயிடுறாரு. அச்சுச்சோ, அவரா? பாணர் உண்மையிலே ரொம்ப பெரிய பக்தர் தான். ஆனால் கோவிலுக்குள்ளே வாங்கன்னு சொன்னால் வரமாட்டார்.
இருக்காரே, அவர் திருவரங்கத்துக்குள்ள கால் வைக்கவே மாட்டேன்ல சபதம் எடுத்திருக்காரு. அதனால தானே அந்த காவிரி கரையில அங்க நின்னு சுவாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவரை நான் எப்படி அழைச்சிட்டு வர முடியும் பெருமாளேன்னு லோகசாரங்கர் கேட்க போக, அதுக்கு பெருமாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கால் தானே வைக்க மாட்டாரு, அவர் காலெல்லாம் இங்கே படவே வேண்டாம், அவர் மட்டும் வந்தா போதும் அப்படின்றாரு. லோகசாரங்கருக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் போய் உங்கள் தோள் மேலே வச்சு தூக்கி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு பெருமாள் வந்து கட்டளையிடுறாரு. அந்த கட்டளையை சிரமேற்றுக் கொள்றாரு லோகசாரங்க முனிவர். அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே ஓடுறாரு திருப்பானாழ்வார்கிட்ட. இந்த மாதிரி பகவான் வந்து உங்களை ஸ்ரீரங்கத்துக்குள்ளே அழைத்துட்டு வர சொன்னார், வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிரார்த்தனையை வைக்கிறாரு. ஆனால் திருப்பானாழ்வார் இவர் நினச்ச மாதிரி ஐயோ நான்லாம் வரமாட்டேன், எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது, ஸ்ரீரங்கத்தில் வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுக்கிறாரு. என் கால் அந்த அந்த தேசத்துக்குள்ளே படுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்றாரு. அப்போ லோகசாரங்கர் பெருமாளே இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. உங்கள் காலெல்லாம் பட வேண்டாம், நீங்கள் ஏறி என் தோளில் உட்காந்துக்கோங்க, நானே உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது இவர் முதல்ல மறுத்தாலும் அதுக்கப்புறம் லோகசாரங்க சமாதானப்படுத்தி அவரை தோளில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ஸ்ரீரங்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு. அப்படியே கோயில் கோபுரத்துக்குள்ளே என்டராக ஆரம்பித்த உடனேவே வந்து, ஏன்னா மணக்கண்ணில் பெருமாளை தினந்தோறும் தரிசனம் பண்ணுறவர் தான் இந்த ஆழ்வார். ஸோ அப்போ அதனால் அமலன் ஆதிப்பிரான் அப்படின்ற ஒரு 10 பாடல்கள் பகவானுடைய திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் வர்ணித்து முடிக்கிறாரு. அந்த கடைசி பாடல் வரப்போ அப்படியே கருவறைக்குள்ளே பெருமாள் முன்னாடி நிற்கிறாரு. தான் பிறந்ததுலேருந்து பகவானை மனக்கண்ணில் மட்டுமே பார்த்தவர் இந்த நெஜக்கண்ணால் பார்க்குறாரு. அவருக்கு ஆனந்தம், பேரானந்தம் தாங்க முடியலை. அப்போ என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொல்லி உருகி பாடி இறைவன் திருவடியில் விழறாரு. அப்படியே பெருமாள் கருணை கொண்டு அவருக்கு மோட்ச பிராப்தியே கொடுக்க, அவரது அப்படியே அந்த உடலோட அது ஒரு ஜோதியாக மாறி அப்படியே பகவானுக்குள்ள பேரொளியாகி அப்படியே பகவான்ற அந்த ஜோதிக்குள்ள ஐக்கியம் ஆயிடுறாரு. 10 பாட்டு தான், வேற எதுவுமே கிடையாது. பகவானுடைய திருமேனி அழகை தவிர வேற எதுவும் அவருக்கு தெரியாது. அப்படி ஒரு பக்தி பண்ணி பகவானே அடைஞ்சவர் தான் திருப்பானாழ்வார். அவருடைய சுவையான சரித்திரத்தை இன்னைக்கு அனுபவிக்கிற பாக்கியத்தை நமக்கு பகவான் கொடுத்திருக்கிறாரு. திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.